உடல் நலனில் புறப்பூச்சு என்ற தலைப்பில் 31 மே 2025 அன்று காங்கேயம் ஊதியூரில் செம்மை நலக்களத்தை துவக்கி வைத்து ஆசான் மா செந்தமிழன் அவர்கள் ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். இந்த செம்மை நலக்களம் என்பது புறப்பூச்சு களம். அடிப்படையில் இது ஒரு புறப்பூச்சு களம். பல இடங்களில் இந்த களங்கள் தொடங்கப்பட இருக்கின்றன. முதல் களமாக ஊதியூரில் தொடங்கப்படுகிறது. நம்முடைய அருணுடைய தோட்டத்தில் தொடங்கப்படுகிறது. முதலில் இதோடைய தேவை என்ன என்று நான் முதலில் கூறுகிறேன். அதன் பிறகு இது எவ்வாறு செயல்படும் என்பதனை உரையாடுவோம். புறப்பூச்சு என்பது நம்முடைய மரபொழிப்பட்ட உடல்நலக் கொள்கையில் மிகவும் நுட்பமானது. அதாவது இது ஒரு நுட்பம். நுட்பம் என்பது ஆழத்தில் இருப்பது, ஒரு கருத்துக்கு ஆழ்நிலையில் இருப்பது நுட்பம். இதனை மேலோட்டமாக புரிந்து கொள்ள முடியாது என்றால் அது நுட்பமானது. அது மட்டுமல்ல, அளவில் மிகவும் சிறியது என்பதுதான் நுண்மை என்றால் என்ன? மிகவும் சிறியது இல்லையா? நுண்ணிய என்றால் மிகவும் சிறிய என்று பொருள். மிகவும் சிறிய நுண்ணிய ஆழமான கருத்து தான் நுட்பம். இந்த உடல்நல கொள்கையில் புறப்பூச்சு நுட்பமானது என்று கூறினேன் அல்லவா? உண்மையிலேயே இது ஆழமானது. அளவில் மிக மிக சிறிய அல்லது நுண்ணிய தோல் துளைகளை அடிப்படையாக கொண்டது. மருந்துகள் இரு வழியில் உடலால் உள்ளெடுக்கப்படுகின்றன. ஒன்று வாய் வழி, இன்னொன்று தோல் வழி. அடிப்படை தான் அடிப்படை. வாய் வழி மருந்துகள் அவ்வளவு நுட்பம் இல்லை. அதான் நம்முடைய கொள்கை. வாய் வழி மருந்துகள் எவ்வளவு சிறப்பானவையோ அவற்றை விட பல மடங்கு நுண்மை தோல் வழி பூச்சில் உண்டு. இதுதான் கருத்து. ஏனென்றால் வாய் வழியே ஒரு மருந்து வழங்கப்படும் போது அதனை உடல் முழுமையாக தன்மையப்படுத்த வேண்டும், அதாவது செரிக்க வேண்டும். முதலில் வாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பிறகு செரிமான மண்டலம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது தன்மையப்படுத்தப்பட வேண்டும். அதிலிருந்து அந்த மருந்தின் செறிவு பிரிக்கப்பட்டு உடல் முழுவதும் பரவி அது வினையாற்ற வேண்டும். தோல் வழி அவ்வாறானதல்ல. தோல் மிக நுட்பமாக மருந்துகளை ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வாமை இருந்தால் உடனடியாக வெளிப்படுத்திவிடும். அது ஒரு பூச்சு தோல் மீது பூசப்படுகிறது, அது உடலுக்கு பொருந்தாது என்றால் உடனடியாக அரிப்பு, எரிச்சல் என்ற உணர்ச்சியில் வெளிப்பட்டுவிடும். அதான் நுட்பம். ஆனால் வாய் வழியே வழங்கப்படும் மருந்து ஒவ்வாமை ஏற்படுத்துவதை புரிந்து கொள்வதற்கே சில நாட்கள் ஆகும், அல்லது சில ஆண்டுகள் கூட ஆகும். அது என்னென்றே தெரியாமல் அதனை தொடர்ந்து உட்கொள்வார்கள். ஆனால் அது ஒவ்வாமை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். தோல் அவ்வாறு செய்யாது, உடனடியாக வெளிப்படுத்தும். இன்னொரு புறத்தில் உடலில் உள்ள கேடுகளை, சீர்கேடுகளை மிக நீண்ட காலம் பொறுத்திருந்து இறுதிக்கும் இறுதியாக வெளிப்படுத்துவது தோல். இந்த இரண்டு எல்லைகளிலும் தோல் இருக்கிறது. ஒன்று உள்வாங்குதலில் முதல் நிலை, தொல்லைகளை வெளிப்படுத்துவதில் இறுதி நிலை. இந்த இரண்டு எல்லைகளிலும் இருப்பது தோல். ஏனென்றால் அது முதல் அறிவு. ஓரறிவதுவே உற்றறிவதுவே என்பது தொல்காப்பிய இலக்கணம். தோல் தான் உற்றறிவது, அது முதல் அறிவு. முதல் அறிவு ஆழமானது, நுட்பமானது. ஏனென்றால் அது முதல் அறிவு. இந்த ஒன்றாம் அறிவிற்கு அடுத்தடுத்த நிலையில்தான் நாவின் சுவை வளர்ச்சி, மூக்கு, கண், செவி ஆகியன வளர்ச்சி அடைந்தன. ஆறாவது அறிவு மனம். ஒன்றாவது அறிவு தோல், இரண்டாவது அறிவு நாக்கு. இந்த இரண்டு அறிவு நிலைகள் வழியாக தான் மருந்து ஒரு மனித உடலுக்குள் செல்கின்றது. ஒன்று மற்றும் இரண்டு, இதுதான் அறிவு. இவை தவிர மூக்கு வழியே செலுத்தப்படும் மருந்து செலுத்தும் முறைகள் உண்டு, கண் வழியே செலுத்தும் முறைகள் உண்டு, காது வழியே செலுத்தும் முறைகளும் உண்டு.
ஆனால் அவையெல்லாம் ஒன்றாம் அறிவுக்கு உடன்பட்டவை, அதாவது ஒன்றாம் அறிவாகிய தோல் வழியே செலுத்தப்படும் மருந்துகளுக்கு உட்பட்டவையே. மூக்கு வழியே ஒரு மருந்து ஊற்றப்படுகிறது என்றால் அது உணர்ச்சி அடிப்படையாக கொண்டதுதான். உணர்ச்சி அடிப்படையாக கொண்டது என்றால் அது தோல். கண் வழியே ஊற்றப்படுகிறது என்றால் அதுவும் உணர்ச்சி, அதுவும் தோல். காது வழியே ஊற்றப்பட்டாலும் அது உணர்ச்சி, தோல். ஒன்றாம் அறிவு, இரண்டாம் அறிவு, இது ரெண்டு தான் மருந்திற்கான அறிவு நிலைகள். 3, 4, 5 ஆகியன ஒன்றை அடிப்படையாக கொண்டவை. இவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு தொல்லை இருக்கிறது, அது நீங்க வேண்டும் என்று மட்டும் இருப்பவர்களுக்கு இந்த உரை தேவையில்லை. ஆனால் பொதுவாக என்னுடைய உரை கேட்பவர்கள், கேட்க வருபவர்கள் எதையோ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். கற்றுத்தருவதுதான் என்னுடைய வாழ்க்கை வினை. ஆகவே நான் இதனை அடிப்படையாக கற்றுத்தரவே விரும்புகிறேன். இந்த தோல் வழி மருந்துடைய அடுத்த சிறப்பு என்னவென்றால், உடல் முழுவதும் பரவச் செய்யாமல் எங்கு சிக்கல் இருக்கிறதோ அங்கு மட்டும் ஒரு மருந்தை வழங்க இயலும் என்றால் அது தோல் வழியை மட்டும்தான் இயலும். நீங்கள் வாய் வழியே ஒரு மருந்தை உட்கொள்கிறீர்கள், அது செரிக்கப்படுகிறது, உடல் முழுவதும் எடுத்து செல்லப்படுகிறது. உங்களுக்கு முழங்காலில் ஒரு சிக்கல், அதற்காக நீங்கள் ஒரு மருந்து உட்கொள்கிறீர்கள், அது நேரடியாக முழங்காலுக்கு செல்லாது, உடல் முழுவதும் செல்லும், முழங்காலுக்கும் செல்லும். ஆனால் தோல் புறப்பூச்சி அவ்வாறானதல்ல. முழங்காலுக்கு சிக்கல் என்றால் முழங்காலுக்கு மட்டும் மருந்து, அது அதற்கு கீழே ஒரு அங்குலத்திற்கு கூட இறங்க தேவையில்லை, தொடைக்கு தேவையில்லை என்றால் தேவையில்லை. இது ஒரு தனிச்சிறப்பு இல்லையா? எங்கு சிக்கல் இருக்கிறதோ அங்கு மட்டும் அந்த மருந்து பூசப்படுகிறது. மூன்றாவது, ஆனால் முந்தையவற்றை விட கூடுதல் சிறப்பு என்னவென்றால், உடல் தோல் வழியே வழங்கப்படுபவற்றை உள்ளெடுக்கும் அளவிற்கு திறனுடன் வாய் வழியே வழங்கப்படும் மருந்துகளை எடுத்துக்கொள்வதில்லை. வாய் வழியே வழங்கப்படும் மருந்துகள் எவ்வளவு திறனுடன் செயலாற்ற இயலுமோ அதனை விட மிகுந்த திறனுடன் தோல் வழி மருந்துகள் செயலாற்றும். அது ஏன் என்றால், இங்கு தோல் என்ற உறுப்பு மண்டலத்தின் செரிமானம் என்ன என்று விளங்க வேண்டும். வாய் வழியே ஒரு பொருள் உடலுக்குள்ளே செல்கிறது. அந்த பொருளை செரிப்பதற்கு எச்சில் முதல் தொண்டை குழியில் உள்ளவை, வயிற்றின் பல உறுப்புகளில் உள்ள பல்வேறு சுரப்புகள் வெளிப்பட்டு அந்த பொருளை சிதைத்து செரித்து தன்மைப்படுத்த வேண்டும். அவ்வளவு சுரப்புகள் வேண்டும். இதில் ஏதாவது ஒரு சில சுரப்பிகளில் பற்றாக்குறை இருந்தால் நீங்கள் என்ன மருந்து உட்கொள்கிறீர்களோ அந்த மருந்து முழுமையாக தன்மையப்படாது. இதுதான் மருந்து கொடுக்கும் பொழுது, குறிப்பாக நவீன மருந்துகள் கொடுக்கும் பொழுது பலருக்கு எதிர் விளைவுகள் ஏற்படுகின்றன அல்லவா? அதுக்கு என்ன அடிப்படை என்றால், இந்த மருந்தை முழுமையாக தன்மைப்படுத்துவதற்குரிய சுரப்பிகள் அந்த குறிப்பிட்ட மனிதருடைய உடலில் பற்றாக்குறையாக இருக்கும். அதை கண்டறிய இயலாது. அதை கண்டறிய வேண்டும் என்று இறங்கினால் அதற்கு ஒரு எல்லையே கிடையாது. ஒரு உணவில் இருந்து ஒரு சான்று கூற வேண்டும் என்றால், ஒரு சிலருக்கு கத்தரிக்காய் உண்ணும்போது ஒவ்வாமை ஏற்படும், அல்லது கோழி இறைச்சி ஒவ்வாமை ஏற்படுத்தும், மீன் ஒவ்வாமை ஏற்படுத்தும், கருவாடு, முட்டை, அகத்திக்கீரை, இது போன்ற இவையெல்லாம் பொதுவாக ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியன. ஆனால் அவர்களுக்கு வேறு எந்த சிக்கலுமே இருக்காது வாழ்க்கையில். இந்த சிக்கல் தீரவே தீராது. இந்த பொருட்களை சிதைத்து தன்மைப்படுத்துவதற்கான சுரப்பிகளில் பற்றாக்குறை இருக்கிறது அந்த உடலில். அவ்வளவுதான். அந்த பற்றாக்குறை அப்படியே இருக்கிறது. அந்த பற்றாக்குறை 50-60 ஆண்டுகளாக இருக்கும், அப்படியே இருக்கும். அது ஒரு உயிருக்கு கேடு அல்ல. இந்த பொருளை இந்த உடல் செரிக்காது, அவ்வளவுதான். ஒரு சிலருக்கு பொதுவாக உள்ள உணவுகளே செரிக்காது, எல்லோருக்கும் செரிக்கும். இது நான் முன்னர் கூறியது ஒவ்வாமை, செரிமான சிக்கல் என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சிலருக்கு பச்சரிசி சோறு பலருக்கு செரிக்காது. ஒவ்வாமை ஏற்படுத்தாது, ஆனால் செரிக்காது, மந்தமாகிடும்.
கேழ்வரகு கூழ் சிலருக்கு செரிக்காது. இதெல்லாம் என்ன அடிப்படை? இந்த பொருளை தன்மைப்படுத்துவதற்கான சுரப்பு அந்த உடலில் இல்லை, பற்றாக்குறையாக இருக்கிறது. இல்லாமல் போகாது, பற்றாக்குறையாக இருக்கிறது. இதுதான் காரணம். அதே போல நீண்ட காலமாக புலால் மறுத்தவர்கள் புலால் உணவிற்கு வரும்போது உடனடியாக அந்த உடல் அவற்றையெல்லாம் தன்மைப்படுத்தாது, வாந்தி எடுப்பார்கள், ஒவ்வாமை ஏற்படும், அதன் பிறகு செரிக்காது, செரிமான மந்தம் ஏற்படும். இதனாலேயே பலர் மீண்டும் விலகி ஓடி விடுவார்கள், மீண்டும் காய்கறிக்கு சென்று விடுவார்கள். இந்த இறைச்சியை செரிப்பதற்குரிய சுரப்புகள் இன்னும் அவருடைய உடலில் ஊற்றெடுக்கவில்லை. ஏனென்றால் அது தேவைப்படவில்லை அல்லவா? அந்த திறனுடன் சுரப்புகள் இதுவரை தேவைப்படவில்லை, இப்பொழுது தேவைப்படுகின்றன. ஆனால் அது சுரப்பதற்கென்று ஒரு காலம் வேண்டும். இவ்வாறு சுரப்புகள் எனப்படுபவை தேவையின் அடிப்படையில் சுரக்கின்றன என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வாழ்க்கை நடைமுறைகளிலும் மனதிலும் தேவையில்லை என்றால் அந்த சுரப்பு இருக்காது. அல்லது வாழ்க்கை நடைமுறையிலும் மனதிலும் தேவைக்கு மிகுதியான நாட்டம் இருந்தால் சுரப்பு மிகுதியாக இருக்கும், அதுவும் நோய். இது செரிமானத்தை குறித்த பாடம் மட்டுமல்ல, உடலுக்கும் புறத்திலிருந்து வரும் பொருட்களுக்குமான உறவு என்ன என்பதனை பற்றி அடிப்படை இது. இந்த உறவில் சுரப்புகளுக்குத்தான் முதன்மையான பங்கு இருக்கிறது. வாய்வழி உணவு மற்றும் மருந்தினை செரிப்பதற்கு இவ்வளவு சுரப்புகளின் பங்களிப்பு இருக்கிறது. தோல் வழிக்கு வாருங்கள், இதில் என்ன இருக்கிறது? நீங்கள் ஒன்றை தோல் வழியே வழங்குகிறீர்கள், ஒரு பூச்சி மருந்து கொடுக்கிறீர்கள் என்றால் அது உடனடியாக எடுத்துக்கொள்கிறது என்றால் அங்கு சுரப்புகள் குறைவு என்று பொருள் அல்ல. அங்கு இருக்கும் சுரப்புகள் மிக நுட்பமானவை என்று பொருள், மிக மிக நுட்பமானவை என்று பொருள். அது மிக மிக வியக்கத்தக்க திறன் கொண்டவை என்று பொருள். வேர்வை, எச்சில், இந்த இரண்டை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இந்த வியர்வையும் எச்சிலும் உடலின் மருந்து பொருட்களின் திறன் மிகுந்த நீர்மங்கள். உடலில் உள்ள மருந்துகள் உடலில் பல மருந்துகள் இருக்கின்றன. சுரப்புகள் தான் மருந்துகள் மருந்துகளை சுரக்கின்றன. அவற்றின் திறன்மிகு நிலையில் இருக்கும் எல்லாவற்றையும் எடுத்தாலும் இந்த இரண்டில் அடங்கும். உள்ளே எவ்வளவு இருந்தாலும் இந்த இரண்டுக்குள் அவை அடங்கும், வியர்வையிலும் எச்சிலும். அது ஏன் என்றால் இந்த உள்வாங்கும் இடத்தில் அந்த இரண்டும் இருக்கின்றன. ஒன்று வாய் வழியே உட்செல்ல வேண்டும், இன்னொன்று தோல் வழியே உட்செல்ல வேண்டும். ஆகவே வயிற்றில், தொண்டையில், பிற பகுதிகளில் இருக்கும் சுரப்புகளை விட திறன் மிகுந்தவை, நுட்பமானவை இந்த இரண்டு இடங்களில் இருக்கின்றன, இந்த இரண்டு நிலைகளில் இருக்கின்ற. ஒன்று வாய், இன்னொன்று தோல். தோலிலும் அது தனித்தனியான பகுப்பு உண்டு. வயிறு ஒரு தனி பகுப்பு, நெஞ்சு பகுதி தனி பகுப்பு, கழுத்து தனி. கழுத்தில் உள்ள தோல் வேறு, மார்பில் உள்ளது வேறு, இடுப்பில் உள்ளது வேறு, தொடையில் உள்ளது வேறு, அது வேறு, அது இன்னும் ஆழமானது. ஒட்டுமொத்தமாக தோல் மண்டலம் என்று எடுத்துக்கொண்டால் அது திறன் மிகுந்த சுரப்புகளை கொண்டது. ஆகவேதான் நீங்கள் ஒன்றை பூச்சாக வழங்கும் போது, தோல் மீது வழங்கும் போது அது உடனடியாக உள்ளிழுத்துக் கொள்கிறது. இதனை நீங்கள் நடைமுறையில் புரிந்து கொள்வதற்கு ஒரு சான்று, ஒரு வழி கூறுகிறேன். உங்கள் பகுதியிலே அந்த வழி இல்லை, வேறு எங்காவது தான் செல்ல வேண்டும். இயற்கையான தண்ணீரில் குளித்தால், இயற்கையான தண்ணீரில் நீங்கள் அந்த தண்ணீரை தலையில் ஊற்றினால் நீங்கள் தலை தூவட்ட வேண்டியிருக்காது. உங்களுக்கு அருகே இருக்கும் ஏதாவது ஒரு நீர்வீழ்ச்சிக்கு செல்லுங்கள். அந்த நீர்வீழ்ச்சி அணைக்கட்டிலிருந்து வரக்கூடாது. அதனாலதான் சொன்னேன் அப்படி. அதாவது நீர்த்தேக்கத்திலிருந்து வரக்கூடாது. காடுகளில் இருந்து சுரக்கும் நீர் அப்படியே பால் போல் வரும். அது அவ்வாறு சில அருவிகள் இருக்கின்றன. அங்கு போய் நீங்கள் குளிக்க வேண்டும். குளிக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். நீங்கள் தலை துவட்ட வேண்டியிருக்காது, உடலை துவட்ட வேண்டியதாக இருக்காது.
தோல் இழுத்து கொண்டே இருக்கும். இதற்கு மேல் குளிக்க வேண்டாம் என்றால் குளிர் நடுக்கும். அதுதான் அறிகுறி. நடுக்கம் ஏற்பட்டால் வெளியே வந்துடும். அதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கலாம், அது குடித்து கொண்டே இருக்கும். சரி, இப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் குளிக்கிறீர்கள். நீங்கள் தலையில் ஊற்றும் தண்ணீர் எவ்வளவு கீழே ஊற்றுகிறது என்று பாருங்கள். தோல் எடுக்காது. நீங்கள் ஒரு மழை பொழியும் போது ஒரு மழை நீரை ஒரு வாளியில் பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு வாளியில் உங்கள் வீட்டு தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்கம் மழை நீர், இன்னொரு பக்கம் இந்த நீர், இந்த இரண்டிலும் நீங்கள் ஒரே நேரத்தில் குளிங்க. நான் என்ன கூறுகிறேன் என்று புரியும். மழை நீரை தோல் அப்படியே குடிக்கும், இந்த நீரை உருட்டி விடும். இப்பொழுது நீங்கள் போய் குளித்தால் கூட இந்த பூச்சி மையத்தில் உள்ள நீரும் அப்படி உருட்டி விடத்தக்கது தான். இந்த பகுதியிலேயே நான் கூறும் நீர் இல்லை. நீங்கள் இந்த தண்ணீரை மேலே ஊற்றினால் தோல் உருட்டி விடும், குடிக்காது. இதற்கு அது எடுத்துக்கொள்ளும் நேரம் ஒரு நொடிக்கும் மிக 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 குறைவான காலம். வாய் இவ்வளவு நுட்பமாக, நாக்கு இவ்வளவு நுட்பமான காலத்தில் வினையாற்றாது. ஒரு பொருள் நீங்கள் உள்ளே விடுகிறீர்கள் என்றால் இது ஒவ்வாதது என்று சொல்வதற்கு ஓரிரு நொடிகள் வேண்டதற்கு. தோலுக்கு அப்படி இல்லை. தோல் தொலைவில் இருந்து ஒரு வெப்பக்காற்று வந்தால் கூட உங்களை தடுக்கும், ஒரு குளிர்காற்று வந்தால் தடுக்கும். அதே போல ஒவ்வாத நீர் மேலே ஊற்றப்படுகிறது என்றால் அது குடிக்காது, உருட்டி விடும். ஆகவேதான் இது இப்படி இயல்புக்கு மாறான நீரில் குளிக்கும் மக்களுக்கு உடல் சூடே தணிவதில்லை, மாறாக கபமாகிவிடும். இது ஒரு சான்று. இப்படி பல தோல் பற்றி பேச வேண்டும் என்றால் நான் நிறைய கூறிக்கொண்டே இருப்பேன். அது ஒரு தனி உலகம். இது ஒரு சான்று, நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்கான ஒரு சான்று. தோல் மிக நுட்பமான திறன் கொண்ட ஒரு உறுப்பு மண்டலம். இது பல தனிச்சிறப்புகளுடன் இருக்கிறது. இது வினையாற்றும் காலம் மிக நுண்மையானது, ஒரு நொடிக்கும் குறைவானது. இதன் சுரப்புகள் மிக மிக திறன் வாய்ந்தவை. இந்த அளவிற்கு முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த தோல் வழியே ஒரு பூச்சு பூசப்படுகிறது. இந்த பூச்சு என்ன செய்யும்? உடல் இதனை எவ்வாறு உள்வாங்கும்? இந்த பூச்சு என்று நாம் பொதுவாக கொள்கிறோம். அது பல வகைகள் உண்டு. உங்களுக்கு தெரிந்தது எண்ணெய், நல்லெண்ணெய் பூசுதல் இல்லையா? நல்லெண்ணெய் தேய்த்து குளித்தல். அது பூசுதல் அல்ல, தேய்த்தல், தேய்த்து குளித்தல். பூசுதல் என்றால் அது மேலே, தோலுக்கு மேலே ஒரு படலம் இருந்தால் அது பூச்சு. குடித்து கொண்டே இருக்கிறது, நிறுத்திவிட்டோம் என்றால் அது தேய்த்தல். எண்ணெய் தேய்த்தால் மேலே இருக்காது. ஒரு கடலை மாவு, பயிற்ற மாவு தேய்த்தீர்கள் என்றால் அது மேலே இருக்கும் இல்லையா? அது பூச்சு. பூசுதல் என்றால் அந்த பரப்பளவிற்கு மேல் இருந்தால் பூச்சு, உள்ளே சென்று விட்டால் தேய்த்தல். ஒரு சொல்லும் இன்றியமையாது. எதனை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல வேண்டும். எண்ணெய் தேய்த்தல். இந்த எண்ணெய் தேய்த்தல் எதற்காக? முன்பு எப்படி இருந்தது? பொதுவாக நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? குளிர்ச்சிக்காக என்று கருதுகிறீர்கள் இல்லையா? நல்லெண்ணெய் தேய்த்தால் குளிர்ச்சி என்று கருதுகிறீர்கள். ஆனால் உண்மையிலே நல்லெண்ணெய் தேய்த்தால் அது குளிர்ச்சி இல்லை. நல்லெண்ணெய் என்பது அது ஒரு பித்தம். அது வெப்பத்தையும் வைத்திருக்கிறது, குளிர்ச்சியும் வைத்திருக்கிறது. அது வெப்பத்தையும் தூண்டும், குளிர்ச்சியும் தூண்டும். அது தோல் வழியாக பூசப்படும் பொழுது உடலின் எதிர்ப்பாற்றல் தூண்டப்படுகிறது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நல்லெண்ணெயை தேய்த்து கொள்ளும் போது குளிர்ச்சி ஏற்படாது, எதிர்ப்பாற்றல் தூண்டப்படும். அவ்வாறு தூண்டப்படுகையில் உடல் தனக்குள் இருக்கும் வெப்பத்தை எல்லாம் உமிழ்ந்து விட்டு குளிர்ந்து போகும். புரிகிறதா உங்களுக்கு? அதாவது குளிர்ச்சி என்றால் என்னென்ற ஒரு தரை சூடாக இருக்கிறது, தண்ணீர் ஊற்றினால் அது குளிர்ந்து விடும் இல்லையா? சூடாக இருக்கும் தரையில் நல்லெண்ணெய் ஊற்றினால் குளிர்ந்து விடுமா? ஏன்னா அது நீர் அல்ல, தண்ணீர் அல்ல. நான் இன்னும் நீங்கள் அறிந்த இன்னொரு சான்று கூட கூறுகிறேன். செம்பருத்தி இலை இருக்கிறது. செம்பருத்தி இலையை அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்தால் அது குளிர்ச்சி இல்லையா? நேரடியாக குளிர்ச்சி. நல்லெண்ணெய் அப்படிப்பட்டதல்ல. நல்லெண்ணெய் அப்படி நேரடியாக குளிர்ச்சியை கொடுக்காது. மாறாக அது என்ன செய்யும்? வெப்ப எதிர்ப்பாற்றலை தூண்டும். அது
தூண்டும், அதுவும் கொடுக்கும். அது அது பித்தம். அது பித்தம் தான் மருந்து. பித்தம் தான் நஞ்சு, பித்தம் தான் மருந்து. வாதம், பித்தம், கபம் ஆகிய மூன்றில் மருந்து என்பது பித்தம் தான். அது எந்த மருந்தாலும் அது பித்தம். பித்தத்தன்மை இல்லைன்னா அது மருந்து அல்ல. இதுதான் நல்லெண்ணெய் தேய்க்கும் போது நிகழ்வது. இது உடலில் தேய்க்கும் பொழுது தோல் இந்த நல்லெண்ணெயை எப்படி உள்வாங்குகிறது? அப்படியே நீங்கள் கற்பனைக்கு செல்ல, அதை கற்பனையில் நினைத்து பாருங்கள். நீங்கள் நல்லெண்ணெய் பூசும் பொழுது தோல் உடனடியாக உள்வாங்காது. முதலில் எடுக்கும், அதன் பிறகு எடுக்காது. நீங்கள் மேலே தேய்க்க 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 வேர்க்க தொடங்கிடும் இல்லையா? போதும் என்கிறது. நீங்கள் நல்லெண்ணெயை பலர் குடிக்கும் பழக்கம் கூட இருக்குவீங்க. நீங்கள் குடிக்கிறீர்கள் என்றால் ஒரு அளவு உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது என்றால் அந்த அளவில் நீங்கள் குடித்து விடுவீர்கள் இல்லையா? அது நல்லது என்றால் குடித்து விடுவீர்கள். அது பேதியாகும். விளக்கெண்ணெய் பேதிக்கான ஒரு மருந்து. கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் பருகினால் பேதியாகிவிடும். இந்த வாய் வழியே கொடுக்கப்பட்டது ஏன் பேதியாகிறது? அதுதான் நான் முதல்ல சொன்ன வேறுபாடு. செரிமானம் அடைந்த பிறகு உடல் முழுவதும் பரவி சென்று அதன் பிறகு அது மலத்தை எல்லாம் இளக்கி நீர்மமாக்கி உள்ளே வைத்திருக்க இயலாது என்று வெளியே தெளிவு. இவ்வளவு பணிகள் அதில் நிகழும். ஆனால் இதே விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ நீங்கள் தோளில் பூசுகிறீர்கள் என்றால் உடனடியாக அது வியர்க்கும். போதும் என்று சொல்ல. அதன் பிறகு நீங்கள் பூசினால் அது உருண்டு ஓடும், வியர்வையாகிவிடும். நீங்கள் பூசவே முடியாது. அதற்கு மேல் பூசினால் உடனடியாக தலைவலி வரும். இப்படி ஒரு பாதுகாப்பு தோல். வாயை ஏமாற்றலாம், தோலை ஏமாற்ற முடியாது, ஏமாற்றவே இயலாது. அது அதோடைய நுட்பமே வேறு. அது முதல் அறிவு. அது முதல் அறிவு என்றால் ஆறாவது அறிவு வரையில் உள்ள எல்லாவற்றையும் ஒன்று உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தால் அதற்கு என்ன தெரியாது? 6க்கு அதிகம் தெரியுமா, 1க்கு அதிகம் தெரியுமா? 1க்கு தான் தெரியும். ஏனென்றால் 6 இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறது, அந்த 1 எப்பொழுதோ பிறந்து விட்டது. அதான் 1வது அறிவின் சிறப்பு. அதனால்தான் ஓரறிவு மட்டும் கொண்ட நுண்ணுடலிகள் மனிதர்களால் எளிதில் புரிந்து கொள்ள இயலாதவையாக இருக்கின்றன. மனிதர்களால் அவற்றை இன்னும் புரிந்து கொள்ள இயலவில்லை, எந்த காலத்திலும் இயலாதது, அவற்றை கட்டுப்படுத்தவும் இயலாது. ஏனென்றால் அது ஓரறிவு. அது முதல் உயிர், இறைவன் படைத்த முதல் உயிர். அது அந்த முதல் உயிர் இப்பொழுது வரை இருக்கிறது. அது எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டிருக்கிறது. அது இதுவரை நடந்த எல்லாவற்றையும் பார்க்கிறது. இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை இறைவன் ஓரறிவுக்குத்தான் உணர்த்துகிறான். தாவரங்களுக்கு எதிர்காலம் தெரியும். பலமுறை நான் உரைகளில் கூறுகிறேன். தாவரங்கள் எதிர்கால சூழலை கணித்து பூக்கின்றன, காய்க்கின்றன, இலைகளை உதிர்க்கின்றன, இப்படியெல்லாம் செய்கின்றன. நுண்ணுடலிகளுக்கு நன்றாகவே தெரியும். அதற்கு ஏற்ப தம்மை தகவமைத்துக் கொள்கின்றன. இந்த ஓரறிவுக்குத்தான் எதிர்காலத்திற்கு ஏற்ப தகவமைக்கும் திறனை அம்மையும் அப்பனும் வழங்குகிறார்கள். ஏனென்றால் அது முதல் குழந்தை. மற்ற எல்லாமே 2, 3, 4, 5, 6. தோல் இப்படிப்பட்டது. தோல் முழுவதுமே ஓரறிவு தானே. ஆகவே அது வினையாற்றும் காலம் நுட்பமானது, அதன் சுரப்புகள் நுட்பமானவை, அதன் திறன் நுட்பமானது. இவற்றினால் உடலுக்குள் இருக்கும் சீர்கேடுகளை நீக்குவதிலும் அது நுட்பமானது. இதுதான் புறப்பூச்சியுடைய சிறப்பு. இப்ப மருந்து வழியாக சிலவற்றை நாம் அணுகும் போது பொருந்தாத பல தன்மைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு மருந்து அவங்களுக்கு பொருந்தாமல் போகலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட சிக்கலுக்கு வாய்வழி மருந்து தீர்வே இல்லை என்று இருக்கலாம். அப்படி பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஒரு எளிமையாக எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால் கட்டிகளுக்கு வாய்வழி மருந்துகளா புறப்பூச்சா எது பொருத்தமானது என்று கேட்டால் புறப்பூச்சி தான். வாய்வழி மருந்துகளை விட புறப்பூச்சி தான். இன்னும் சொல்ல போனால் புறப்பூச்சில் ஒன்று கட்டுப்படவில்லை என்றால் வாய்வழி மருந்து கட்டுப்படாது, அப்படியே சொல்லலாம். அடுத்ததாக இது மிக எளிமையானது, யாவருக்குமானது. இதில் பெரிய மர்மங்கள் இல்லை.
ஒரு கடல் பல நுட்பங்களை கொண்டிருக்கிறது. அதை நாம் ஆழ்ந்து சென்றால் தன்னுடைய பல நுட்பங்களை அது காட்டுகிறது. மூச்சை அடக்கி கொண்டு உள்ளே போக வேண்டாம், அவ்வளவுதான். போனால் காட்டும். அது மர்மங்களை எல்லாம் வைத்திருக்கவில்லை. அதுபோல இந்த புறப்பூச்சி மருந்துகள் பல நுட்பங்களை கொண்டிருக்கின்றன. தோல் என்ற இந்த உறுப்பு மண்டலம் பல நுட்பங்களுடன் தான் இருக்கிறது. ஆனால் அது மிக எளிமையானது. நீங்கள் விரும்பினால் அது தன்னுடைய நுட்பங்களை காட்டிக்கொண்டே இருக்கிறது. நீங்களே இதன் அடிப்படைகள் எல்லாம் புரிந்து கொண்டு நீங்களே உங்கள் வீட்டில் கடைபிடிக்கலாம். சில அடிப்படைகளை சொல்லித் தருகிறோம். இங்கு வரும்பொழுதும் கற்றுத்தந்து விட்டுதான், அடிப்படையாக கற்றுக் கொடுத்து விட்டுதான் புறப்பூச்சிகள் செய்ய வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். அதன் பிறகு நீங்கள் வர வேண்டும் என்று இல்லை, நீங்களே உங்கள் வீட்டில் கடைபிடிக்கலாம். அவ்வளோ எளிமையானது. அது உங்களுக்கே அதன் விளைவு தெரியும். இது பூசினால் என்ன நிகழ்கிறது தெரியும், எதனை எவ்வளவு கலக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்று உங்களுக்கே தெரிந்துவிடும். இது அதனுடைய எளிமை. கட்டிகள், பல்வேறு சில உறுப்புகளின் முடக்கம், அதாவது கை கால்களில் முடக்கம், மரத்து போதல், இப்படி பல தொல்லைகளுக்கான தீர்வு புறப்பூச்சில் இருக்கிறது. இது எல்லாமே நம்முடைய மரபில் பின்பற்றப்பட்டவை தான். வழக்கொழிந்து போயின, மீண்டு வருகின்றன. அவ்வாறு அவை மீண்டு வருவதில் நாம் அனைவரும் வழிகளாக இருக்கிறோம். நாமும் வழி. அதற்கு இவை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். அதுக்காகத்தான் அருண் உள்ளிட்ட ஒரு குழுவினர் என்னோடு நிற்கிறார்கள். இந்த புறப்பூச்சி களத்தை அமைத்திருக்கிறார்கள். இங்கு நீங்கள் ஒவ்வொரு கிழமையும், அதாவது ஒவ்வொரு சனி ஞாயிறு 2 நாட்களும் காலை நேரத்தில் வரலாம். வந்து உங்களுக்கு என்ன புறப்பூச்சி வேண்டுமோ அதனை பூசிக்கொண்டு வெயில் காய்ந்து குளித்து விட்டு கிளம்பி செல்லலாம். மாலை நேரம் வேது பிடிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அது அந்த வேது பிடிப்பது என்ன என்ன 3வது அறிவு இல்லையா, மூக்கு, அது 3வது அறிவு. வேது பிடிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றன. வேது பிடித்து புறப்பூச்சு, அந்த புறப்பூச்சோடு வேது பிடித்து கொண்டு நல்ல வேர்த்த பிறகு வேர்வை அடங்கிய பின்னர் குளித்து விட்டு நீங்கள் கிளம்பி செல்லலாம். இது இந்த பகுதியில் உள்ள நம் கருத்துக்களை பின்பற்றுபவர்களுக்கு, என்னுடைய பாடங்களை கேட்பவர்களுக்கு, என்னுடைய மாணவர்களுக்கு இது ஒரு களமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பி இதனை அமைத்திருக்கிறோம். ஏனென்றால் எல்லோருமே செம்மைவனத்துக்கு வந்துவிட இயலாது. நானும் எல்லா இடங்களுக்கும் சென்று கொண்டே இருக்கவும் இயலாது. இப்படி ஒரு களம் இருந்தால் இது உங்களுக்கான களம். இங்கு இருப்பவர் அருண், இதன் பொறுப்பாளர். அவர் உங்களுக்காகவே இதனை வடிவமைத்திருக்கிறார். ஆக இது நம்முடைய ஒரு களம், இது செயற்களம், இது நாம் நலமடைவதற்கான ஒரு களம். இது இங்கு நீங்கள் உரிமையுடன் வந்து இவற்றையெல்லாம் பெற்று செல்லலாம். இதுதான் இந்த இடத்துடைய நோக்கம். இந்த செயல் திட்டத்துடைய நோக்கம் இதுதான். ஒரு சிலருக்கு காலை வந்துவிட்டு மாலை வேது பிடித்து விட்டு செல்ல வேண்டிய தேவை இருந்தால் அவர்கள் இருந்து விட்டு கூட செல்லலாம். அப்படித்தான் ஏற்பாடு செய்திருக்கிறோம். காலையில் வந்துவிட்டு சிலருக்கு அப்படி இருக்கும். காலை பூச்சும் தேவைப்படும், மாலையும் தேவைப்படும். அலைய வேண்டியதில்லை, வந்து இருந்து விட்டு மாலை கூட செல்லலாம். அதற்கான ஏற்பாடும் செய்கிறோம், செய்ய வேண்டும் என்று தான் செய்திருக்கிறோம். இதுதான் இந்த நலக்களத்துடைய கொள்கை செயல்பாட்டு முறை. அடுத்ததாக இதனை முன்னெடுப்பது அருண் என்றாலும் அவருக்கு துணையாக என்னிடம் இதனை சில வழிகாட்டுகளை பெற்ற யாராவது ஓரிருவர் இருப்பார்கள். அவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது நீங்களாக வந்து எனக்கு அது அந்த பூச்சி வேண்டும் என்று ஒரு அழகு படுத்தும் மையம் போல இதை ஆக்கி விடக்கூடாது. என்னத்தை இருப்பார்கள், என்னுடைய மாணவர்கள் இருப்பார்கள், இதுதான் உங்களுக்கு பொருத்தமானது என்பார்கள். அதனை மட்டும் செய்யுங்கள், செய்துவிட்டு செல்லுங்கள். நீங்கள் வீட்டில் போய் பின்பற்றலாம். இது ஏன் தேவைப்படுகிறதால் ஏற்கனவே அறிமுகத்தில் அருண் கூறியது போல
பலருடைய வீடுகளில் வெயிலே வருவதில்லை, வெயிலே வராது. வெயில் காய வேண்டும் என்று நாம் சொல்லுவோம், ஆனால் அவர்களுக்கு வெயிலே வராது. பல அடுக்ககங்கள் இருக்கின்றன. உங்கள் பகுதியில் சற்று குறைவு, சென்னை போன்ற பகுதிகளில் அவைதான் மிகுதி. நாம் வெயில் ஒரு மருந்து உடலுக்கு. அந்த வெயில் கூட கிடைக்காமல் நீண்ட கால நோயாளிகளாக இருக்க வேண்டாம். ஒரு காற்று, இப்படிப்பட்ட காற்று வேண்டும், நீர் பொருத்தமான, ஓரளவுக்காவது பொருத்தமான நீர் வேண்டும். எல்லாவற்றையும் விட நமக்கென்று ஒரு இடம் வேண்டும் இல்லையா? நமக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கே போனால் பார்த்து கொள்வார்கள் என்று ஒன்று வேண்டும். இதுதான் உண்மை, மற்றெல்லாம் காரணம். நமக்கென்று ஒரு இடம், நாம் இப்படி ஒரு தொல்லை இருக்கிறது, அங்கே போனால் பார்த்து கொள்வார்கள். அங்கே போனால் நாம் நமக்கான புறப்பூச்சிகளை எல்லாம் பூசிக்கொண்டு குளித்து விட்டு நிம்மதியாக வரலாம். அது நம்முடைய இடம், அங்க இருப்பவர்கள் நம்மவர்கள் என்ற அந்த உறுதிப்பாடு வேண்டும். அதுதான் மருந்து, உண்மையான மருந்து அதுதான். அப்படி ஒரு சிலர் நமக்காக இருக்கிறார்கள் என்றாலே எழுந்து விடலாம் இல்லையா? நமக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, நமக்கென்று சில மனிதர்கள் இருக்கிறார்கள், நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. இந்த மனிதர்கள் மற்றும் கொள்கைகளின் ஆழத்தில் நம் இறைவன் இருக்கிறான், நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அதான உண்மை. அதனை செயல்படுத்துவதற்கான ஒரு களம் தான். இதுதான் இதன் சுருக்கம். இந்த களம் செயல்படுவதற்கு கட்டணம் எதுவும் இல்லை. ஆனால் உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் பங்களிப்பு கொடுக்கலாம். இயலாதவர்களும் வரலாம், இயன்றோரும் வரலாம். ஒரு கட்டண முறை நம்முடைய எந்த உடல்நல வழிகாட்டலுமே கட்டணம் இல்லை, பங்களிப்பு கூட வாங்குவதில்லை உடல்நல வழிகாட்டலுக்கு. அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இதற்கு மூலப்பொருட்களை வாங்க வேண்டி இருப்பதனால் பங்களிப்பு தேவை. இந்த கட்டமைப்பை பராமரிப்பதற்கு பங்களிப்பு தேவை. அது முதலில் கூறியதான், இது நம்முடைய இடம், நாம் தான் இதனை பேண வேண்டும் எனும் பொழுது அதில் எல்லாமே இருக்கிறது. நமக்கானவர்கள் ஒரு செயலில் ஈடுபடுகிறார்கள், அதில் நாமும் எவ்வளவு இயலுமோ அப்படி பங்கெடுத்துக் கொள்வோம் என்று நீங்கள் இருக்க வேண்டும். இது தொடர்ந்து இது செயல்பட வேண்டும். பலர் இங்கு வந்து நலமடைந்து செல்ல வேண்டும். உங்களில் பலர் ஒன்றிணைந்து இதனை மேம்படுத்த வேண்டும். வந்து சென்று அது ஒரு பயன்படுத்தும் இடமாக மட்டுமே இதை அணுகக்கூடாது. குறிப்பாக என் வகுப்புகளில் இருக்கும் மாணவர்களுக்கு தனி பொறுப்பு இருக்கிறது. இப்படி ஒரு செயல் திட்டம் நாம் முன்னெடுக்கிறோம் என்றால் அதில் உங்களுக்கு நேரடியாக பொறுப்பு இருக்கிறது. அதுதான் ஒரு மாணவராக இருப்பதற்கான அடிப்படை. அருண் வந்து ஒரு மாணவர் என்று அவர் எதில் சேரவில்லை என்றாலும் கூட அவர் என்னுடைய மாணவர் தான், வகுப்புகளில் இல்லை. அதாவது அண்டம் எப்படி இருக்கிறது, அணுக்கொள்கை என்றால் என்ன என்றெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் நான் எதை விரும்புகிறேன், அதனை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அண்டம் எப்படி இருக்கு என்று தெரிந்து கொண்டு பக்கத்தில் இருப்பவர் பக்கத்தில் கூட அண்டாமல் இருப்பதுக்கு எதுக்கு படிக்க வேண்டாம். அதான் நானே அப்படியான நபர் அல்ல. அந்த கொள்கைகளையும் ஆழ்ந்த கொள்கைகளையும் இறைவன் நமக்கு ஏன் வழங்குகிறான் என்றால் அறிவு திமிர் எடுத்து ஆடுவதற்கல்ல, நீ ஒன்றுமே இல்லை என்று நான் புரிந்து கொள்வதற்கு. நீ ஒன்றுமே இல்லை, நீ ஒன்றுமே இல்லை என்று இறைவன் நேரடியாக சொல்லவில்லை. நான் யார் தெரியுமா என்று அவன் காட்டுகிறான். அதனை பார்க்கும் பொழுது நான் ஒன்றுமே இல்லை என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆகவே அந்த கொள்கைகளெல்லாம் உள்வாங்கும் போது நமக்கு என்ன வருகிறது, நாம் ஒன்றுமே இல்லை என்ற உண்மை உள்ளே செல்கிறது, அதுவே நிலைக்கிறது. அப்படி இறைவனே யாவுமாக இருக்கிறான், அவனே எளிமைக்கும் எளிமையாக இருக்கிறான், அவனே அரிய தன்மையில் இருக்கிறான். எல்லாமே அவன்தான். அரிதினும் அரிதும் அவன்தான், எளிமையினும் எளிமையும் அவன்தான். இதில் நாம் யார் என்றால் ஒன்றுமே இல்லாதவர்கள். இந்த ஒன்றுமே இல்லாதவர்களுக்கென்று சில தேவைகளும் சிக்கல்களும் வரும் பொழுது ஒன்றுமே இல்லை என்பதனை ஒப்புக்கொண்டவர்கள் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் அரவணைப்பாக இருக்க வேண்டும். இதுதான் என்னிடமிருந்து பெற வேண்டிய பாடம். இந்த பாடத்தை பெறுபவர் தான் என்னுடைய மாணவர்.
அணுக்கொள்கையில் 4 கேள்விகள் கேட்டால் 5 பதில்கள் சொல்பவர்கள் வந்து அறிவில் சிறந்தவர். ஆனால் என்னுடைய மாணவர் அதிலும் தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அப்படி தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் யாவருக்குமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அது எந்த அளவுக்கு இந்த பிறவியில் வாய்க்கிறதோ அந்த அளவு வாய்க்கட்டும் என்ற விருப்பத்தில் இருப்பவராக இருக்க வேண்டும். உறுதியாக சொல்கிறேன், அருண் அப்படிப்பட்டவர் தான். அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வாய்ப்பில் அவர் செயல்படுகிறார். அருணுடைய துணைவியர் உமாவும் அப்படிப்பட்டவர்கள் தான். இந்த 2 பேருமே பல செயல் திட்டங்களில் வந்து பங்கெடுத்தவர்கள். தனிப்பட்ட முறையில் நான் இங்கு வரும்பொழுதெல்லாம் என் மீது அக்கறை கொண்டு எனக்கான பல தேவைகளை நிறைவேற்ற துடிப்பவர்கள் தான் இந்த 2 பேருமே. இத்தனைக்கும் அருண் எந்த அளவு உரை கேட்பாரோ அந்த அளவு கூட உமா கேட்க மாட்டார். அது ஒரு இயல்பாக பலர் வந்து செல்ல வேண்டும், பலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கருதுவதற்கு பாடம்லாம் தேவையில்லை. அதை பாடம் படித்து தான் உதவுபவர்கள்லாம் உதவ மாட்டார், விளங்க மாட்டார். தானும் விளங்காமல் அடுத்தவர்களையும் விளங்க விடாது. பிறருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு அந்த நிலைக்கு வருவது பெரிய கல்வி கிடையாது, இயல்பு. அப்படிப்பட்ட இயல்பில் இருப்பவர்கள் தான் இங்கு இருப்பவர்கள். இவர்களுக்கு ஒத்துழைப்பாக இங்கு முப்பொருள் பாடம் உங்களுக்கு விளக்கிய மணிகண்டன், அவருடைய மனைவி பிரேமா, இன்னும் பலர் இங்கு இருக்கிறார்கள். சேந்தன் இருக்கிறார், இன்னும் பலர் இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் என்னுடைய மாணாக்கராக உங்களை கருதி கொள்கிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே இங்கு பொறுப்பு இருக்கிறது. இங்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது அருணை தொடர்பு கொண்டு என்னென்ன ஒத்துழைப்புகள் வேண்டும் என்று கேட்டு உங்களால் இயன்ற ஒத்துழைப்புகளை வழங்குங்கள். வரும் மக்களுக்கு வழிகாட்டுங்கள். ஒவ்வொருவரும் நலம் பெற்று செல்ல வேண்டும் என்று இவ்விருப்பத்தில் வேண்டுதலில் எப்பொழுதும் இருங்கள். இறைவனை சிந்தித்து கொண்டே இருங்கள். ஒருவரை தொடும் பொழுது இறைவனை சிந்தித்து கொண்டு தொடுங்கள். ஒருவரை ஆற்றுப்படுத்தும் பொழுது இறைவன் மீது எல்லா சுமைகளையும் இறக்கி வைத்துவிட்டு ஆற்றுப்படுத்துங்கள். அவர்கள் நலமடைவார்கள். இந்த நிலையில் இந்த செம்மை நலக்களத்தை தொடங்கி வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் நிறைவதாக. நன்றி.